திசை காட்டிய உறுப்பினர் அதிரடி கைது. வெளியான பின்னணி. யாழில் போராட்டத்தை கைவிட்ட பேருந்து சாரதிகள். ரணில் மைத்திரிக்கு இடையில் சந்திப்பு. அடுத்த வருடம் வெள்ளவத்தையில் நினைவேந்தல் செய்தால் யுத்தம் வெடிக்கும், தேரர் கடும் எச்சரிக்கை. புதிய மின்சார சட்டம் மூலம் வெளியான வர்த்தமானி வெளியீடு. வர்த்தமானியை நிறுத்தினால் காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் தாமதம் ஏற்படும், அனுர் அரசு எச்சரிக்கை. நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான மோசடி வழக்கு, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மால் வீதியில் அமைந்துள்ள செயல்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை உட்பட எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்ட அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மைத்திரிபால ஸ்ரீசேனவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டன. இந்த நிலையிலேயே குறித்த கலந்துரையாடல்கள் வெற்றி பெற்றுள்ளன என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த போதிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூட உறுப்பினர்களின் பெயர்கள் வழங்கப்படவில்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இம்முறை பதுளை ஹல்துமெல்ல பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் ரூபாய் 5.9 மில்லியன் நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் முறைப்பாடு அளித்தவரும் அதே கட்சியில் ஹல்துமுவ பிரதேச சபையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. மிளகு வியாபாரம் தொடர்பான பணப்பரிவர்த்தனை தொடர்பாக முறைப்பாட்டாளருக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவருக்கும் இடையே சிறிது காலமாக தகராறு இருந்து வந்துள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து பணம் கிடைக்காதது தொடர்பாக பண்டாரவேல பிரதேச நிதி குற்றப்பிரிவில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மேற்படி சந்தேக நபரான தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு பண்டாரவேல நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கை ஜூன் மாதம் வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிரிஷ் நிறுவனத்திடம் இருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி சட்டமா அதிபரால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி கோரிய சில ஆவணங்கள் இன்று திறந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசு தரப்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சில ஆவணங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் ஆய்வு செய்யப்பட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் பிரதிவாதிகள் கோரும் மற்ற ஆவணங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் அனைத்து ஆவணங்களும் வழங்கப்பட்ட பின்னர் பிரதிவாதிகளின் நிலைப்பாடு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதன்படி முன் விசாரணை ஆலோசனைக்காக இந்த வழக்கு ஜூன் 27, 2025 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அனைத்து துறைகளிலும் உள்ள தொழிலாளர்களினதும் அடிப்படை சம்பளத்தை 27,000ஆகவும் அடிப்படை தினசரி சம்பளத்தை ரூபாய் 1,800 அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பானது அரசாங்கத்தினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை 9,500ஆகவும் குறைந்தபட்ச தினசரி சம்பளத்தை 380ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அடிப்படை சம்பளத்தை 3,000ஆகவும் அடிப்படை தினசரி சம்பளத்தை 120ஆகவும் அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனவரியிலிருந்து எந்த ஒரு தொழில் அல்லது சேவையிலும் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை சம்பளம் 30,000ஆகவும் அடிப்படை தினசரி சம்பளம் 1,920ஆகவும் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
புதிய மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பில் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் இந்த சட்டம் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. புதிய சட்ட மூலத்துக்கு அமைய முன்னர் இருந்த இலங்கை மின்சார சபையை 12 தனித்தனி நிறுவனங்களாக பிரிப்பதை நோக்கமாக கொண்ட விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக திருத்தப்பட்ட சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை 4 நிறுவனங்களாக மறுசீரமைக்க முன்மொழிகின்றது. இவை அனைத்தையும் முழுமையாக அரசுக்கு சொந்தமானதாக அமையும். பலுசக்தி துறையில் செயற்திறன் மற்றும் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்களின் விரைவு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. வெள்ளவத்தையில் நினைவேந்தலை அடுத்த வருடமும் அனுஷ்டிக்க விடாதீர்கள். அவ்வாறு நினைவேந்தல் செய்தால் மீண்டும் ஒரு யுத்தம் வெடிக்கும் என தேரர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று உலகம் முழுவதும் தமிழ் புலம்பெயர்ந்தவர்களாக தமிழீழ விடுதலை புலிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தனி தேசத்திற்கான அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்தோரை மேலும் பலப்படுத்த வேண்டாம் என்று நாம் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றோம். அவர்கள் தொடர்பில் என்றும் அவதானத்துடன் செயற்படுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வர்த்தமானியை நிறுத்தினால் வடக்கு மக்களுக்கு காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதிலேயே தாமதம் ஏற்படும் என விவசாயம், கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். காணி தொடர்பில் அரசால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் நிலையியல் கட்டளை 23/2 கீழ் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நேற்று பதிலளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஸ்ரீதரன் எம்பி தனது கேள்வியில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களை மையப்படுத்திய வகையில் அங்குள்ள பெருமளவான ஏக்கர் காணிகளை அளவீடு செய்யவும் அந்த காணிகளின் உரிமையாளர்களை பதிவு செய்யுமாறும் இல்லையேல் அந்த காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பாகவும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை மீளப் பெறுவீர்களா என்று கேட்டிருந்தார். இது தொடர்பில் அமைச்சர் தொடர்ந்தும் பதிலளிக்கையில் காணிகளை கையகப்படுத்துவதற்காக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவில்லை. காணி தீர்வுக்கான திணைக்களத்தால் காணி தேர்தல் தொடர்பான வர்த்தமானியே வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒருபோதும் காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானி வெளியிடப்படவில்லை. வடக்கு கிழக்கு மக்களுக்கு யுத்தம் காரணமாக காணி பிரச்சினைகள் ஏற்பட்டதால் அந்த காணி பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியிருந்தது. இதன்போது நீங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை ஆராயவும் தயார் நிலையில் உள்ளோம். ஆனால் காணிகள் கையகப்படுத்தப்படாது. இது நாடு முழுவதும் முன்னெடுக்கும் சாதாரண செயற்பாடாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் போலீசார் தலையிட்டு வழமை போன்று சேவையில் ஈடுபடுமாறு கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் தனியார் பேருந்து சேவை வழித்தடம் தொடர்பான கூட்டம் இடம்பெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனவே குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்திற்கு வருமாறு கோரி சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழலற்ற கட்சி என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி 310 படகுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் எப்படி 600 வரையான படகுகள் கடல் அட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளது என வடக்கு மாகாண கடத்தொழில் இணையத்தின் பிரதிநிதி நாகராசா வர்ணகுலசிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வடமராட்சி பகுதிகளில் கடல் அட்டை பிடிக்க அனுமதி வழங்கக்கூடாது என நாம் குரல் கொடுத்து வரும் நிலையில் 310 படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடல் அட்டை பிடிப்பதற்காக 310 படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 600 வரையான படகுகள் கடல் அட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளது. அனுமதிக்கு மேலாக 300 படகுகளுக்கும் லஞ்சம் வாங்கி வடமராட்சி கிழக்கு கடலில் கடல் அட்டை பிடிப்பதற்காக தரித்துவிடப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.